யார் இந்த சித்தர்கள்? நாம் ஏன் வழிபட வேண்டும்? 27 நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர்களின் ஜீவசமாதிகளை பற்றிய 4 பதிவுகளை தொடர்ந்து 5வது பதிவில் பார்ப்போம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார்? இவருடைய பெயர் திருமூலர். இவருடைய ஜீவசமாதி நடராஜர் அருள்பாலிக்கும் சிதம்பரத்தில் உள்ளது. சதயம் நட்சத்திர அன்பர்களே, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌபாலர். இவரின் சமாதி எங்கு என தெரியவில்லை. ஏனும் மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார் என குறிப்பு உள்ளது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார்? இவருடைய பெயர் ஜோதிமுனி சித்தர். இவர் ஜோதி வடிவிலே ஜீவனாக உள்ளவர். அதனால் இவருக்கு தீபமேற்றி வழிபட்டால் அங்கு அருள் பாலிப்பார். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் டமரகர் சித்தர் ஆவார். இவரும் நேரிடையாக காற்றில் கலந்து ஐக்கியமாகி கலந்து விட்டதாக வரலாறு கூறுகிறது. இவரை வீட்டிலேயே சிறுமணி ஓசையில் வரவழைத்து அவர் அங்கு வந்ததாக பாவித்து வணங்கலாம். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார்? இவருடைய பெயர் சுந்தரானந்தர். இவருடைய ஜீவசமாதி மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கும் மதுரையில் உள்ளது. தனி அறையில் ஒற்றை தீபம் ஏற்றி மன ஒருநிலைப்பாட்டோடு சித்தரை வணங்கி வந்தால் போதும். 27 நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய சித்தர்களின் ஆலயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.